1500 ரூபாய் வாங்கி கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாயாக அது உயர்த்தி கொடுத்திருப்பது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மாற்றுத்திறனாளிகளினுடைய பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, அந்த சுதந்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது மூத்த குடிமக்களுடைய அரசியல் உரிமையாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் தமிழ்நாடு எப்பொழுதுமே உலகத்திற்கே ஒட்டுமொத்த வழிகாட்டுதல் வழங்குவது போல, எப்படி சிங்கப்பூரில் லீ குவான் யீ அப்படின்ற அந்த சிங்கப்பூர் அரசினுடைய தந்தை அப்படின்னு விளங்கக்கூடிய அவர்கள் எப்படி எங்களை எல்லாரையும் ஒரே தட்டில் வைத்து பார்த்தார்களோ, எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அந்த மாடலை இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளி, ஒரு கடைக்கோடி விளிம்பு நிலை மனிதராக நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய நன்றியை ரொம்ப உறக்க சொல்லிக்கொள்ள வேண்டிய தருணமாக நாங்கள் நினைக்கிறோம். இது என்ன பேசுறதுனே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம், திக்குமுக்காடி போயிருக்கிறோம். தேங்க்யூ சிஎம் சார், தேங்க்யூ வெரி மச். இதற்கு முன்பாகவே நீங்கள் பல கோரிக்கைகள் வச்சிருந்தீங்க, அப்போ தொகை உயர்த்தி கொடுக்கப்பட்டது. இந்த சூழல் உயர்த்தி கொடுக்கப்பட்டது. எத்தனை லட்சம் பேர் பயனடைவதற்கு ஒரு குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட பராமரிப்பு உதவித்தொகை வாங்குறவங்களே பார்த்தீங்கன்னா 2,58,000 குடும்பங்களுக்கு இந்த பராமரிப்பு உதவித்தொகை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2,000 ரூபாய் அதிகமாக வருது. வருவாய்த்துறையின் மூலமாக வாங்கக்கூடிய 5,50,000 மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த உதவித்தொகை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உண்மையே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக பல்வேறு திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிக்கு அரசு எப்படி செயல்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு 2016 இது தேர்தல் நேரம்னால அதையும் சொல்ல விரும்புகிறேன். 2016 அறிவித்ததை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. ஆனால் 1500 ரூபாய் அறிவிக்கப்பட்டால் கூட கேட்காமலேயே 2021 வந்தவுடனே 2000 ரூபாயை உயர்த்தி கொடுத்தாங்க, பராமரிப்பு உதவித்தொகை மட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கதா நாங்கள் பார்க்குறோம்.